விவாகரத்து வழக்கில் நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே காலையில் ஐஸ்வர்யா குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தற்போது நடிகர் தனுஷ் ஆஜராகியிருக்கிறார். விவாகரத்து வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 3 முறை விசாரணைக்கு தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் ஆஜராகாத நிலையில் இன்று இருவரும் ஆஜராகியிருக்கின்றனர். ஏற்கனவே காலையில் ஐஸ்வர்யா குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் தற்போது நடிகர் தனுஷ் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவாகரத்து வழக்கில் கடந்த 3 முறை விசாரணைக்கு தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் ஆஜராகாத நிலையில் தற்போது இன்று ஆஜராகி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நடிகர் ரஜினிகாந்தினுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரிராஜ் அவருடைய இளைய மகன் நடிகர் தனுஷ்கும் இருவீட்டார் சம்மதத்தோட கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி திருமணம் என்பது நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். இந்த நிலையில தான் சுமார் 18 ஆண்டுகள் திருமண வாழ்வுக்கு பின்னர் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில தான் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் ட்விட்டரில் தாங்கள் பிரிந்து விட்டதாக பதிவிட்டார்கள். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள அந்த பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதுல தோல்விதான் ஏற்பட்டது. இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலையில் தான் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பர விவாகரத்து, மியூச்சுவல் கன்சென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களுடைய திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிபதி சுபாதேவி முன்பு நடைபெற்று வந்தது. இறுதியில் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஐஸ்வர்யாவும் தனுஷும் தனித்தனியாக தற்போது வழக்கறிஞர்களுடன் ஆஜராகியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தங்கள் ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதை பதிவு செய்து கொண்ட பின்பு இவர்களுக்கு இருவருக்கும் முறையான அந்த பரஸ்பர விவாகரத்து அறிவிப்பை ஒரு சில நாட்கள்ல குடும்ப நல நீதிமன்றம் அந்த விவாகரத்து அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.